ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ஜெய்ப்பூர் ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ராஜஸ்தானோட கேபிட்டல் ஜெய்ப்பூர் இல்லையா? மொத்தம் 4 days பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு நாள் போகிறதுக்கு, 2 நாள் அங்கே ஸ்டே பண்ண, ரிட்டன் 1 day. ஸோ 3 nights 4 days பிளான் பண்ணியிருக்கோம். ஃப்ளைட்டில் தான் போகிறோம். எங்கள் ஹஸ்பண்ட் இன்ட்ரோ கொடுக்குறாரு, ஆனால் தமிழ் சரியாக வரல. அதனால் மறுபடியும் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஃப்ளைட் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு சர்ச் பண்ணுறதுக்காக ஸ்கை ஸ்கேனர் வெப்சைட் யூஸ் பண்ணோம். புக் பண்ணுறது பட்ஜெட் ஏர்லைனில் புக் பண்ணிட்டோம். கனெக்ஷன் ஃப்ளைட்டு தான் போட்டோம். கொச்சியிலிருந்து டெல்லி, டெல்லியிலேருந்து ஜெய்ப்பூர். ரிட்டனும் அதே போல் தான். ஜெய்ப்பூர் டு டெல்லி, டெல்லி டு கொச்சி. இது போல் மொத்தம் 4 flights ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆகும். கனெக்ஷன் ஃப்ளைட் போடவே. ஜெய்ப்பூரில் இப்போ ரொம்ப குளிராக இருக்குன்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பேக் பண்ணிக்கிறோம். ఈ ట్రిప్ చెప్పాలంటే చీగాడి కోసమే వాడు నేను ఉండలేను, ఒంటరిగా నేను వస్తా అని చెప్తా ఉంటాడు. చీగాడి కోసమే చూపించండి. చెప్పరా ఏదైనా చెప్పు ఏదో ఒకటి చెప్పు. ఎక్కడికి వెళ్తున్నా? నేనే డాడీని రిక్వెస్ట్ చేసినాను. చెప్పు డాడీకి చెప్పు. ఎక్కడ వెళ్తున్నావు? మమ్మీకి చెప్పు. ఎక్కడికి వెళ్తున్నావు? బీచ్గా జైపూర్. జైపూర్ అదే ఇప్పుడు ఆడిపోతున్నావు అంటే అది వద్దు. జైపూర్ వద్దంట, ఎందుకంటే ఇప్పుడు జైపూర్ పోతున్నాం కాబట్టి. లిఖిత్ ఎక్కడి నుంచి ఎక్కడికి వెళ్తున్నా? చెప్పటి లిఖిత్ చెప్పు. కంటెంట్ జస్ట్ గివ్ సమ్ కంటెంట్. సిగ్గు వచ్చేసింది. லிக்கித் రోజు మా ఇంటి పైన. ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பு லிக்கித்துக்காக தான் பிளான் பண்ணோம். ஏன்னா லிக்கித்து எப்போவுமே ஃப்ளைட்டுன்னிட்டு இருப்பான். ஏன்னா எங்கள் வீட்டு மேலே எப்போவுமே ஃப்ளைட் போயிட்டே இருக்கும். அதை பார்த்து ஃப்ளைட்டுன்னுவான். எல்லோரும் ராஜஸ்தான்னா ரொம்ப வெயிலாக இருக்குன்னு தான் நினைப்போம். பாலைவனம் தான் நம்ம மைண்டுக்கு வரும். ஆனால் குளிர்காலத்தில் அப்படியே ஆப்போசிட்டு, ரொம்ப சில்லுன்னு ஆகிடும். 10 டிகிரி 5 டிகிரிக்கெலாம் கூட போகும் நைட் டைம்ஸில். டே டைம்லேயே 10 டிகிரி 12லலாம் கூட இருக்கும். ஸோ எப்போவுமே ஜெய்ப்பூர் ட்ரிப் பிளான் பண்ண நம்ம குளிர்காலத்தில் தான் பிளான் பண்ணோம். பெஸ்ட்டு டைம் வந்து நவம்பர் டு மார்ச் மிடில் வரைக்கும் பிளான் பண்ணிக்கிட்டால் சூப்பராக இருக்கும். நார்த்து சைடெலாம் குளிராக நல்லா இருக்கும். அதே சம்மர் டைமில் போனால் வெயில் தாங்க முடியாது ஜெய்ப்பூர் ராஜஸ்தான்லாம். ஏன்னா 45 டிகிரிஸ்லாம் கூட போகும். ரொம்ப வெயிலாக இருக்கும் அந்த டைமில். அசல் நம்மளால் தாங்கிக்கவே முடியாது அந்த சூடுலாம். ஸோ எப்போவுமே குளிர்காலத்தில் தான் பிளான் பண்ணோம். நாங்கள் சூட்கேஸ்லாம் எடுத்து பேக்கிங்க்கு ஆரம்பிச்சிட்டோம். ஸோ லிக்கித்து சூட்கேஸை பார்த்தா விட மாட்டான். அதை சுற்றி இப்படி தான் விளையாடிகிட்டே இருப்பான். அதை ஒரு வண்டி மாதிரி யூஸ் பண்ணுவான். நாங்கள் லிக்கித் கூட 2 லாங்குவேஜும் பேசுவோம். தமிழும் பேசுவோம், தெலுங்கும் பேசுவோம். கூட இங்கிலீஷும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நாங்கள் சவுத் மொத்தம் அதிகமாக சுற்றிகிட்டே இருப்போம். அதனால் அப்புறம் நம்மளுக்கு ஃப்ளைட்டில் லக்கேஜ் எவ்வளோ அலோவ் பண்ணுவாங்கன்னா, கேபின் பேகு ஒருத்தருக்கு 7 கிலோ அலோவ் பண்ணுவாங்க. கேபின் பேக் வந்து நம்ம கூடவே எடுத்துகிட்டு போய் ஃப்ளைட்டில் நம்ம சீட்டுக்கு மேலே வச்சுக்கலாம். அப்புறம் பேகேஜுன்ட்டு ஒரு 15 kg ஒரு பர்சனுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அது நம்ம கூட எடுத்துகிட்டு போகக்கூடாது. 15 kg பெரிய பேக்லாம் அது அவங்கக்கிட்ட பேகேஜ் போட்டுடணும். ஏர் இண்டியா ஃப்ளைட்டில் வித்து ஃபுட்டோடு கொடுத்துருவாங்க நம்மளுக்கு டிக்கெட்டு. அப்புறம் லக்கேஜ் கூட 15 kg வரைக்கும் நம்ம டிக்கெட்லேயே இன்க்ளூடடு. ஸோ பேகேஜ் 15 kg எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் சின்ன பசங்களுக்கு கூட டிக்கெட்டு தான் ஃப்ளைட்டில். லிக்கித்துக்கு 2.5 வயசு ஆகுது. அதனால் லிக்கித்துக்கு கூட டிக்கெட் வாங்கிட்டோம். ஒருத்தருக்கு டிக்கெட் வந்து 1 வேக்கு 7100.
ஸோ அது போல் அப் அண்ட் டவுனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 14,200 ஆச்சு. సరిపోతాయి అనుకుంటున్నాను నేనైతే 2 డేస్కి ఎగ్జామ్ క్యారీ దీనికి లాక్ కూడా ఉంది. వీల్ లాకా? ఇది 2.7 kg అంట. లాక్ అయిపోయింది. మొత్తం మనం ఎన్ని డేస్ ఆడ? 4 డేస్. పోవడం ఒకరోజు, రావడం ఒకరోజు, 2 డేస్ స్టే. సో వెళ్ళడం ఒకరోజు, 2 డేస్ ఆడ ఉండి రిటర్న్ ఉండి. లిఖిత్కి ఏ సూట్ కేసు కావాలా? ఓకే. ఏది బిడ్డ? అనిపిస్తుంది ఇది సరిపోతుందని 2 డేస్ కాబట్టి. అలా సరిపోకపోతే కావాలంటే చూద్దాం మళ్ళీ వేరే బ్యాగ్. ఓకేరా అది చూద్దాం. పైన ఏం ట్రై చేస్తున్నారు? నువ్వు మధ్యలో ఉండి సరే కానీ దీంతో పాటు తిప్పాలా ఇలా ఉండబెట్టే. அங்கே இப்போ ரொம்ப குளிராக இருக்கவே ஜாக்கெட்ஸ்லாம் இங்கேருந்தே வாங்கி எடுத்துகிட்டு போகிறோம். ஸ்வெட்டர்ஸு, நார்மல் ஸ்வெட்டர்லாம் யூஸ் ஆகாது அந்த குளிருக்கு. நல்ல கனமாக இருக்கிற 0 டிகிரிஸ்லேருந்து 15 டிகிரிஸ் வரைக்கும் தாங்குகிற ஸ்வெட்டரு தான் யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி இருக்குது எங்ககிட்ட, அதே எடுத்துகிட்டு போகிறோம். இதுதான் இந்த ஸ்வெட்டர் போட்டால் தான் நம்மளால் அங்கே கொஞ்சம் குளிர் தாங்க முடியும். வெயில் நேரத்துலலாம் அவ்வளோ குளிர் தெரியாது. மார்னிங்கு ஈவினிங் ஆக ஆக குளிர் தெரியும். மணவூர் சளிக்கு யூஸ் ஆகுது. என்னோடய அம்மா வீடு வந்து திருப்பதியில் தான் இருக்குது. நேட்டிவ் வந்து தமிழ்நாடு, ஆனால் நான் பிறந்து வளர்ந்ததுலாம் திருப்பதி. அதனால் நான் தமிழும் பேசுவேன், தெலுங்கும் பேசுவேன். ஸோ லிக்கித் கூட தனியாக இருக்கும்போது நான் தமிழ் தான் பேசுவேன். எல்லோரும் ஒன்றா இருக்கும்போது தெலுங்கு பேசுவோம். அதனால் லிக்கித்துக்கு 2 லாங்குவேஜும் ஈஸியாக வரணுன்னுட்டு திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டோம். எனக்கு ஒரு சூட் கேஸு, லிக்கித்துக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு சூட் கேஸு. ஸோ பேக் பண்ணி வச்சுட்டோம், ஐரன் பண்ணி எல்லா ட்ரெஸ்ஸுங்களையும். ஸோ இன்னும் வேறு ஏதாச்சும் வேணுமான்ட்டு லாஸ்ட் மினிட்டில் ரிமைனிங் ஏதாவது பேலன்ஸ் பேக்கிங் பண்ணணும் கொஞ்சம். ஆல்மோஸ்ட் ஆல் பண்ணிட்டோம். 4 நாளுக்கு 5-6 ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எங்களோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.